உலக சிறுவர் தினம், உலக ஆசிரியர்கள் தினம் என்ற அந்த தினங்கள் வந்த நேரம் போட்ட கலாச்சார சீர்கேடுகள் வேறு யாரையும் பற்றி நாம் பேச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. இஸ்லாமியர்கள், அம்மானிடம் சுமந்த ஆசிரியர்கள், அம்மானிடம் சுமந்த அதிபர், இவர்கள் மூலமாக அரங்கேற்றப்படுகிறது மியூசிக்கல் ஷோ கேவலமாக விளங்கவில்லையா? அவர்கள் யார் தெரியுமா? நவீன ஜாகிரர்கள், நவீன ஜாகிரியம் பிடித்தவர்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். யார் அவர்கள்? சிலர்கள் பாடசாலைகள் மாஷா அல்லாஹ் எவ்வளவு அழகான முறையில் கொடுக்க வேண்டிய தர்பியா வாலிபர்களுடைய, அதாவது மாணவர்கள் தினமா அந்த நாள், அதாவது சில்ட்ரன்ஸ் டேயா அந்த நாள் விசேஷமாக அவர்களுக்கு ஏற்பாடும் அவர்களுக்கான தர்பியாக்களும் நடந்தது. ஆசிரியர் தினம் வரும்போது ஆசிரியருடைய பெருமதிகளை உணர்த்தப்பட்டு அது வேறு பக்கம். ஆனால் அப்பட்டமாக சினிமா பாடல்களோடு இசைகள் முழக்கி முஸ்லிம்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே பலஸ்தீன் கண்ணீரிலே, இங்கே கொண்டாட்டத்திலே இசையோடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையை மறந்து விட்டார்கள், மௌத்தை மறந்து விட்டார்கள். அந்த பிள்ளைகள் அவருடைய கைகளுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் என்பதை மறந்ததனால் நிச்சயம் அல்லாஹ் கேள்வி கேட்பார். ஏன் அந்த பெற்றோர்கள் இன்னும் கொதிக்கவில்லையோ தெரியவில்லை. ஏன் அந்த பெற்றோர்கள் இன்னும் அதை பாவம் என்பதை உணரவில்லையோ தெரியவில்லை. பரவாயில்லை என்று விட்டிருக்கிறாங்களோ தெரியல. அட தலையில தொப்பியையும் போட்டுக்கொண்டு முஸ்லிம் மகாவித்யாலயம் கலெக்டர் வீசி முஸ்லிம் மகாவித்யாலயத்தை சும்மா மகாவித்யாலயம் போடி எதற்காக வேண்டி இஸ்லாமிய பாடசாலைகள் முஸ்லிம் மகாவித்யாலயமாக அப்படியாக கணிக்கப்பட்டது. அங்கு இஸ்லாமிய கலாச்சாரங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஒன்றுக்காக வேண்டும். இஸ்லாமிய பாடசாலைகளில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாமிய பாடசாலை. அங்கே அவன் இஸ்லாமிய தர்பியாவோடு உருவாக்கப்படவில்லை என்றால் எங்கே உருவாக்கப்பட போகிறான்? முதல் அவன் வளர வேண்டிய இடம் பாடசாலை. உருவாக்குங்கள் ஈமானோடு. அனாச்சாரத்தையும் அசிங்கத்தையும் காட்டி சீரழிக்க வேண்டாம். உலமாக்கள் எம்மவர்கள் ஒரு திசையிலே தஅவாவுக்காக வேண்டி எப்படியெல்லாம் சொல்ல முடியுமா செய்கிறார்கள். ஏன் அவர்களால் பங்களிப்பு கொடுக்க முடியாது? உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதம் பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்துவிட வேண்டாம். பாடசாலைகள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்ல கவலையாக பேசுகிறேன். இப்படியான வாலிப சமூகம் தானா ஒரு சோதனை என்றால் இஸ்லாத்திற்காக